தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஒரு எடுத்தவங்க வாசிக்கலாம். 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 4வது வசனத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று விசாரித்தான். 5வது வசனம், ஆறாவது வசனம், இங்க என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இப்போ இந்த வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு இன்னொரு வசனத்தையும் நம்ம படித்து முடிச்சிடலாம். 8வது வசனம் வரை படிச்சிடலாம். ஆமேன். ஒரு அள்ளிலே சொல்லாமா? இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன அப்படின்னு சொன்னால், சாஸ்திரிகள் இருந்தாங்க. அவங்க வானத்தை ஆராய்ச்சி பண்ணுறது தான் அவங்க வேலை. வானத்தில் ஏதாவது ஒரு புதுசாக நட்சத்திரமோ ஒரு கோலோ தோன்றுச்சுன்னா அது ஏன் வந்துச்சு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறது தான் அவங்க வேலை. இப்போ இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அது மாதிரி ஆய்வு செய்கிறாங்களான்னு சொன்னால் ஆய்வு செய்கிறாங்க. காற்று எப்போ வரும், மழை எப்போ வரும் அப்படின்னு ஆய்வு செய்கிறாங்க. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த சாஸ்திரிகள் போல இப்போ இருக்கிற சாஸ்திரிகள் ஆய்வு செய்யவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அவங்க காலத்தில், அந்த காலத்தில் இருந்த சாஸ்திரிகள் என்ன ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தை பார்த்த உடனே இந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், இது ஏன் வந்துச்சு, இதனுடைய காரணம் என்ன, இந்த நட்சத்திரத்தினுடைய அடையாளம் என்ன, இது எதுக்கு இது திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அதனுடைய விளைவு தான் வேதத்திலிருந்து ஒரு வசனம் அவங்களுக்கு கண்டுபிடிச்சாங்க. என்ன வசனம்னா, மீகா 5:2, எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொல்லி இப்போ மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். எடுத்துட்டீங்களா? எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியது அல்ல, இஸ்ரவேலை ஆள போகிறவரே உன்னிடத்திலிருந்து தான் வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லமா? இப்போ இந்த வசனம் அவங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சது. அதன் வழியாக அவங்க ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் சரிதான். ஆனால் அவங்க என்ன வசனம் என்ன சொல்லுது? எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே, யூதாவில் உள்ள எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே இயேசு பிறப்பார்னு வசனம் திட்டமாக சொல்லுது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எருசலேமில் இயேசு பிறந்தா அவர் ராஜாதி ராஜா தானே, அந்த ராஜா எப்படி சாதாரண இடத்துல பிறப்பார், அவர் பெரிய இடத்துல மாட மாளிகையில் பிறப்பார், கோட்டை கோபுரங்களில் பிறப்பார் அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணாங்க? சாஸ்திரிங்க தவறான ஒரு எண்ணத்துக்கு வந்தாங்க. என்ன எண்ணம் தெரியுமா? நாம் அரண்மனையில் போய் இயேசுவை தேடலாம் அப்படின்னு சொல்லி ஏன் அரண்மனைக்கு போகிறாங்க தெரியுமா? அவங்க மேலே தப்பு இல்லை. இஸ்ரவேலை ஆள போகிறவர்ன்ற வார்த்தை. அல்லேலூயா! இஸ்ரவேலை ஆள போகிறவர். அப்ப எங்க இருக்கணும்? அரண்மனை தானே இருக்கணும். அவங்க மேலேயும் தப்பு இல்லை. அவங்க என்ன நினைச்சாங்க? அரண்மனை. ஆனா அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமில் பிறப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. யூதேயா தேசத்துல பெத்லகேமில் பிறப்பார்னு திட்டமா சொல்லியிருக்கு. ஆனா ஆள போகிறவர், இஸ்ரவேலை ஆள போகிறவர் எருசலேமில் இருந்து தான் அங்க ஏரோது மன்னன் ஆண்டுகிட்டு இருக்கான் இஸ்ரவேலை. அதனால ஒருவேளை ஏரோது அரண்மனையில் இயேசு பிறந்திருப்பார் என்று சொல்லி அவங்க அரண்மனைக்கு போய் பார்க்குறாங்க. அரண்மனையில் இயேசு இல்லை.
அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா இயேசுவை கொல்றதுக்கான சதி உண்டாச்சு. ஏரோது ராஜா அவன் மனசில் எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை, ஆனால் இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கொலை வெறி அவனுக்குள்ளே உண்டானது. அவன் என்ன பண்ண தெரியுமா? சாஸ்திரிங்க பார்த்தாங்க, போனாங்க, அந்த பிள்ளையை வணங்கினாங்க. வசனத்தில் படிச்சிங்கல்ல, பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக கொடுத்து பணிந்து கொண்டு வந்த வழியே போகாமல் வேறு வழியாய் தேவன் அவர்களை போகும்படி சொன்னதுனால அவங்க வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு போய்விட்டாங்க. எருசலேமுக்கு கிழக்கிலே உள்ள அவங்க தேசத்துக்கு போயிட்டாங்க. இப்போது ஏரோதுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த சாஸ்திரிங்க வருவாங்க எப்படியாவது விஷயம் தெரியும், அந்த குழந்தைய சின்னதுலேயே முளையிலேயே கிள்ளிடலாம் அப்படின்னு நினச்சி அவன் காத்திருந்தான். 2 வருஷம் ஆச்சு, பதில் வரலை. உடனே அவன் ஒரு திட்டமிடுறான். அவங்க சொன்ன காலத்துக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துக்கும் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்தா 2 வருஷம் ஆச்சு. அதனால் என்ன பண்ணான், 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும், ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யும்படி உத்தரவு கொடுத்தான். அப்பொழுது பெத்லகேமில் பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இது எல்லாம் வசனத்தில் நமக்கு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இஸ்ரவேல் எப்போ நாடாக மாற்றி, எப்போ அவங்க நாட்டுக்குள்ளே வந்தாங்க, எப்போ அவங்க நாடாக பிரகடனம் பண்ணாங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பஞ்சம் வருகிறது. எகிப்து தேசம் எங்கிலும் ஒரு கொடிய பஞ்சம் வருகிறது. அப்போ என்ன பண்ணாங்க, யோசேப்பு எகிப்தில் பிரதமராக இருக்கிறான். அப்போது அவங்க போய் எகிப்தில் ஆகாரம் கிடைக்குதுன்னா அங்கே ஆகாரம் வாங்க போனாங்க. அங்கே போன உடனே அங்கே தன்னுடைய சகோதரர்கள் சொல்லி அங்கே போய் எல்லாரும் இஸ்ரவேல் குடும்பம் அத்தனையும் ஏறக்குறைய 75 பேர் இங்கே கானான்லேருந்து 75 பேர் எகிப்துக்கு போனாங்க. அங்கே போய் கோசேன் நாட்டில் குடியேறினாங்க. அங்கே ஆடு மாடுகளை மேய்ச்சாங்க. அவங்க விருத்தி அடைஞ்சாங்க. எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னா 430 வருஷம் அங்கே தங்கியிருந்தாங்க. அவங்க தங்கியிருந்த நேரத்தில் அவங்க 6 லட்சம் பேர்கள், புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேராக உருவானாங்க. அதாவது பலுகி பெருகிட்டாங்க. இப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த ஜனங்க பிழைக்க வந்தவங்க இவ்வளோ பெரிய கூட்டம் ஆயிட்டாங்க. அந்த ராஜாவுக்கு பிறகு வந்த ராஜா அவங்கள அடிமைப்படுத்த 430 வருஷம் அதுக்கு பின்னாடி வந்த ராஜா, கடைசியில் 430வது வருஷத்தில் வந்த ராஜா இவங்களை ரொம்ப கடினமாக நடத்த ஆரம்பித்தான். அந்த காலத்தில் தான் மோசே அவன் பிறந்து வளர்ந்து அரண்மனையில் இளவரசனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் ஒரு கொலை செய்து தலைமறைவாகி 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கிறான். பிறகு தேவனால் அனுப்பப்பட்டு திரும்ப அவன் எகிப்துக்கு வருகிறான். வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக பார்வோனிடத்தில் போய் பேசுகிறான். பார்வோனிடத்தில் பேசி அவங்கள அவ்வளவு சீக்கிரத்தில் விடலை. 10 விதமான வாதைகளையும் 10 விதமான அற்புதங்களையும் பார்த்த பிறகு கடைசியில் அவன் பார்த்த அற்புதம் வாதை என்னன்னு சொன்னால், அவனுடைய தலைச்சன் பிள்ளைகள் சின்ன, அதாவது தோட்டியிலிருந்து துரையிறு வரை இருக்கிற எல்லாருடைய தலைச்சன் பிள்ளைகளும் ஆடு மாடுகளுடைய தலையீற்றும் ஒரே நேரத்தில் சங்காரம் செய்யப்பட்டது. அப்படி சங்காரம் செய்யப்பட்ட போது எகிப்தின் ராஜா அவங்களை இஸ்ரவேலை விட்டு துரத்தி விட்டான். அனுப்பிவிடவில்லை, துரத்தி விட்டான். எப்படி தெரியுமா? நீங்கள் போனால் போதும். முதல்ல உங்களை அனுப்ப மாட்டேன்னு சொன்னால், இப்போது நீங்கள் போனால் போதும், எங்கள் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அனுப்ப ஆரம்பித்தான். அப்போ அவங்க பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் வஸ்திரங்களையும் அவங்களிடத்துலேருந்து கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க கிட்டேருந்து எல்லா பொருளையும் கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் போனால் போதும்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அவங்க கடந்து வரும்போது நேராக 40 நாளில் போக வேண்டிய கானான் ஊரை 40 வருஷமாக கடந்தாங்க. அதுக்கு நிறைய சில பல காரணங்கள் இருக்கிறது.
ஒரே காரணம்னு சொல்ல முடியாது, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் அந்த காரணத்தினாலே அவங்க 40 நாளில் கானானுக்கு போக வேண்டிய மக்கள் 40 வருஷமாக கானானுக்கு போனாங்க. கானானுக்கு போகிறதுக்கு முன்னே முதல் சம்பவம் என்னன்னு சொன்னால், செங்கடல் குறுக்க நிற்குது. அவங்க போகிற வழியில் போயிருந்தால் ஈஸியாக 40 நாளில் போயிருக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்துட்டாங்க. செங்கடலை தாண்டி தான் போகணும். செங்கடலை தாண்டதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. செங்கடலை எகிப்திய தாண்ட நினச்சாங்க, கடந்து போக முயற்சி பண்ணாங்க. நடந்ததுன்னா கடல்லையே மாண்டு போனாங்க, எகிப்தியர் மாண்டு போனாங்க. அப்போ இஸ்ரவேலர் எப்படியாக கடந்து போனாங்கன்னு சொன்னால், தேவன் அவர்களுக்கு முன்னும் பின்னுமாக அவர்களை வழி நடத்தினார். மோசேயை கொண்டு கோலை நீட்ட சொன்னார். கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டினான். செங்கடல் 2ஆக பிளந்து பெரும் பாதையாக வழிவிட்டது. அவங்க வெட்டாந்தரை வழியாக இந்த புறத்திலிருந்து அந்த புறத்துக்கு, கடலில் இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு கடந்தே போனாங்க. எவ்வளோ பேர்? சுமார் 6 லட்சம் பேர். புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் கடந்து போனார்கள். இதை பார்த்த எகிப்தியர் இவங்களும் என்ன பண்ணாங்க, பின்னாடியே போகலான்னு சொல்லிட்டு பின்னாடியே விரட்டிட்டு போகிறாங்க. பாதி கடல், நடு கடல் வரும் வரையிலும் தேவன் அமைதியாக இருந்து, நடு கடல் வந்த பிறகு மோசே கிட்ட சொன்னார், மோசே நீ கடல் திறந்துட்டு வந்த இல்லை, தண்ணியை திறந்துட்டு உள்ளே வந்த இல்லை, இப்போ மூடிடுப்பான்ட்டார். மோசையும் கோலை விட்டு மூடிட்டான். மூடின உடனே அந்த பின்துரத்தி வந்த எகிப்தியர் அத்தனை பேரும் ஒருவர் கூட தப்பிக்காமல் அவர்கள் குதிரைகள், ரதங்கள், போர் வீரர்கள் முழுக்க மொத்த பேரும் கொல்லப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவன் அவர்களை அவர்களுடைய தேவனாய் இருந்தார். ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதுக்கு நேராக கடந்து போகலாம். சங்கீதம் 135 8-12 வரை நாம் வாசிக்கலாம். ஆமென். இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து எப்படி கொண்டு வந்தார், எப்படி அவங்கள அடித்தார், எப்படி இப்போ கொண்டு வந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்போ நீங்கள் முதல்ல இந்த எப்ரத்தாவை குறித்து ஒரு தெளிவு நமக்கு வேணும். அதாவது பெத்லகேம் என்கிற எப்ரத்தா பேர் தான் பெத்லகேம் பேர் தான் எப்ரத்தா. அதுக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லாம் ஒன்றும் பண்ணிக்க வேணாம். எப்ரத்தா என்கிற பெத்லகேம், யூதேயாவில் உள்ள எப்ரத்தா என்னும் என்ற பெத்லகேம், இதுதான் அதுக்கு. இது பெத்லகேம் என்று சொன்னால் இதுக்கு நமக்கு ஒரு தெளிவு வரணும். பழைய ஏற்பாட்டிலேயே இந்த பெத்லகேம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம வாசித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அது கடந்து போகலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். இப்போ முதல்ல நீங்கள் கவனிங்க, இந்த வேதாகமம் ஆரம்பிக்கும் போதே பெத்லகேம் நமக்கு பரிச்சயமாக தெரிகிற ஒரு ஊராக இருக்கிறது. காரணம், யாக்கோபு, இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட யாக்கோபு தன்னுடைய மனைவியாகிய ராகேலை அவர் கானானுக்கு கடந்து போகும் பொழுது போகிற வழியில் அந்த பெத்லகேம் என்ற ஊர், எப்ரத்தா என்கிற பெத்லகேம், அந்த ஊர் பேர் பெத்லகேம் என்கிற எப்ரத்தா என்கிற பெத்லகேம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடணும். அதில் எந்த குழப்பம் வரக்கூடாது. அந்த ஊருக்கு போகிற வழியில் அவன் மரணம் அடைந்தால் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, பெத்லகேமில் அடக்கம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் அந்த ஊர் பேரை பற்றி நம்ம படிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரில் இருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீது ஊருக்கு போனான். இப்போ கவனிங்க, இந்த பெத்லகேமுக்கு என்ன பேரு? தாவீதின், புதிய ஏற்பாட்டில் தாவீதின் ஊராக மாற்றப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுடைய மனைவி அடக்கம் பண்ணப்பட்ட ஊராக இந்த வேதத்தில் அறியப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த பெத்லகேம் தாவீதின் ஊராக அறியப்படுகிறது. வசனத்தை நல்லா கவனிங்க. கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தில் இருந்து, கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தில் இருந்து, அடுத்தது பாருங்க, யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும். இப்போ நாசரேத் எங்க இருக்கு? கலிலேயாவில் இருக்கு. பெத்லகேம் எங்க இருக்கு? யூதேயாவில் இருக்கு. அந்த வசனம் தெளிவாக எழுதியிருக்கு பாருங்க. கலிலேயாவில் உள்ள நாட்டில் உள்ள நாசரேத்தில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். இப்போ அவங்க என்ன பண்ணாங்க? எருசலேம், இப்போ பெத்லகேம் என்னவா மாற்றப்பட்டுச்சு? தாவீதின், புதிய ஏற்பாட்டில் தாவீதின் ஊராக சொல்லப்படுகிறது. பெத்லகேம் அப்படின்னா தாவீதின் ஊர் தான் பெத்லகேம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இவங்க முதல்ல இஸ்ரவேல் ஜனங்க இந்த 40 வருஷம் வனாந்தரத்தை கடக்கிறதுக்கு முன்ன அவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க? எகிப்துக்கு போகும்போது அவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க? சொற்ப ஜனமா 75, வெறும் 75, 100 பேர் கூட இல்லை, அதுக்கு உட்பட்ட ஜனமாக தான் இருந்தாங்க. ஏறக்குறைய 75 பேர் எகிப்துக்கு போனாங்க. இப்போ 430 வருஷம் ஆயிடுச்சு. எகிப்துலேருந்து எப்படி வராங்க? 6 லட்சம் பேராக வருகிறார்கள். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 136 10-16 வரை. பதினாலு, 15, 16. ஆமேன், அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ நம்ம 135வது சங்கீதத்தில் படித்தோம், 136வது சங்கீதத்தில் படிக்கிறோம். தம்முடைய ஜனங்களை எப்படி வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா 10வது வசனம், எகிப்தினுடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதிங்க. தலைச்சன்களெல்லாம் கொண்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கேருந்து விடுவிச்சார். 11வது வசனம் பாருங்க, அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை. இப்போ இது வரலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாடுன்னு ஒன்று கிடையாது, சொந்த வீடுன்னு ஒன்று கிடையாது. அவங்க வனாந்தரத்தில் நாடோடிகளாகத்தான் திரிந்தாங்க. எகிப்தில் இருக்கிறவரெல்லாம் 430 வருஷம் ஒரு ஊரில், கோசேன் என்ற ஊரில் குடியிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அவங்க வனாந்தரத்தில் போய்கிட்டு இருக்காங்க, கானானுக்கு போகிறாங்க. மறுபடியும் தான் சொந்த தேசமாகிய கானானுக்கு போகிறாங்க. கானானில் மற்ற மக்கள் குடியேறி மற்ற மக்கள் குடியிருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த ஊருக்கு, அவங்க அந்த ஊருக்கு சொந்தம் இல்லை, எதுவுமே இல்லாத போகிறாங்க. இப்போ ஏன்னா இவங்க 430 வருஷம் இங்கே அடிமைகளாக, அதாவது போகும்போது சுதந்திரவாளியாக தான் போனாங்க. ஆனால் 430வது வருஷத்தின் முடிவில் அடிமைகளாக மாற்றப்பட்டாங்க. காரணம், இவங்களுடைய வளர்ச்சி அந்த எகிப்தின் ராஜாவுக்கு பிடிக்காததினால் அவர்களை மட்டுப்படுத்த ஆரம்பித்தான். இப்போ இதனால் என்ன நடந்ததுன்னா, இதுவரையிலும் இவங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லை, சொந்த நாடு இல்லை, சொந்தன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க வெறும் மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இவங்களை வழி நடத்துறது யார்? மோசே.
அவர் தான் வழி நடத்துகிறார். இந்த 6 லட்சம் பேரையும் அவர் ஒருத்தராக வழி நடத்துகிறார். எல்லாரும் நிறைய பேர் முறுமுறுக்கிறது, நிறைய பேர் பின்னில் பேசுறது, நிறைய பேர் நிறைய காரியங்களை செய்கிறது, எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பயணம் போய்கிட்டே இருக்குது. 40 வருஷம் பயணத்தை முடித்து அவங்க இஸ்ரவேலில் வந்து சேர்ந்தாங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமோஸ் 9. ஒரு அழிலே சொல்லாமா? இப்போ நமக்கு எடுத்துக்கிறது ஒரே ஒருத்தர் தான், இஸ்ரவேலரை. இஸ்ரவேலரை ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று கேட்கிறார். அவர் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 21, 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வரை. ஆமென். இப்போ நீங்கள் அடுத்தது தெரிய வேண்டிய விஷயம், சீடர்களுக்குள்ளே இயேசு யாராயிருந்தார்? சீடர்களுக்குள்ளே இயேசு யாராயிருந்தார்? இப்போ இயேசு வந்து பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்குறோம், தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம். ஆமோஸ் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர்களை எகிப்திலிருந்து தேவன் வழிநடத்தினார், வெளிக்கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சீடர்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வந்து சீடர்கள்லாம் என்ன பண்ணாங்க? இயேசு வந்துட்டாரு, இயேசு பிறந்துட்டாரு, இயேசு உலகத்தில் வந்துட்டாரு, நம்ம ரட்சித்து, அதாவது இஸ்ரவேலை மீட்டு இவர் தான் ரட்சிப்புக்குள்ளே நம்ம நடத்த போகிறாரு அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் முடிவு என்ன ஆச்சுன்னு சொன்னால், இவங்க இயேசுவை சிலுவையில் அரிஞ்சு கொன்னதுனால என்ன பண்ணாங்க? சிலுவையில் அரிஞ்சு கொன்று அடக்கம் பண்ணியாச்சு, அவ்வளோதான், அவருடைய சாப்டர் முடிஞ்சிடுச்சின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முடிவு பெறுகிறவர் அல்ல, அவர் மறுபடியும் தொடங்குகிறவராக இருக்கிறார். என்ன ஆச்சு தெரியுமா? இவங்க இந்த சீடர்கள் சொல்கிற வார்த்தையை பாருங்க, இவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். எல்லாம் சம்பவிச்சு இன்னைக்கு அவர் கதை முடிஞ்சு இன்னைக்கு 3 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் என்ன நினச்சிருந்தோம்? இஸ்ரவேலை ரட்சித்து மீட்கிறவர்னு நினச்சிருந்தோம். அவர் கதையை முடித்து 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எங்கள் ஸ்திரீங்க ஒரு கொஞ்சம் பேர் காலங்கத்தால் போய் பார்த்தாங்க, அவர் அங்கே இல்லை, உயிரோடு கூட எழுந்து விட்டார். அல்லேலூயா. அதாவது இஸ்ரவேலை ஆளுகிறவர், ஆள போகிறவர்ங்கிற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இஸ்ரவேலை ஆளுகிறவர் அல்ல, ஆண்டவர் அல்ல, ஆள போகிறவர். அல்லேலூயா. அவர் இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் சொல்லாமல் எதிர்காலத்தை குறித்து திட்டமாய் அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்களா, 6வது வசனத்தை, 2:6, மத்தேயு 2:6. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு. ஆமேன். ஒரு அழிலே சொல்லாமா? இப்போது அதாவது எதிர்காலத்தையும் அல்ல, இறந்த காலத்திலும் அல்ல, ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியம் நிகழ்காலத்துக்கு உரியது. அல்லேலூயா. நான் முதல்ல மாற்றி சொல்லிட்டேன். அதாவது எதிர்காலத்துக்கும் அல்ல, இறந்த காலத்துக்கும் அல்ல, அவருடைய ஆளுகை இப்பொழுது நிகழ்காலத்துக்குரியது. அல்லேலூயா.
அந்த வசனம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு என்று எழுதுறார். ஆளும் செய்கிறவர், ஆளுகை செய்கிறவர். இப்போ ஆளுகை செய்கிறதுனா எப்படி? எங்களை ஆள்ற. இப்போ உதாரணத்துக்கு பாட்டு பாடுறோம், ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் ஆனவரே, ஆவியானவரே ஆற்றலானவரே, ஆவியானவரே என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அல்லேலூயா. இப்போ பாட்டுல நம்ம சொல்றோம் ஆளுகை செய்யும் ஆவியானவர் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆள்றதுன்னா எப்படி? நான் கேட்குறேன், உங்களை ஆள்றாரா? நேச்சர், அதாவது நிகழ்காலத்தில் ஆளும் பிரபு அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ உங்களை ஆண்டுகிட்டு இருக்காரா? அப்படின்னா எப்படி எப்படி ஆள்றாருன்னு சொல்றீங்க? சரி, வழி நடத்துறாரு, அது ஆள்றதா? இப்போ நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், அவனன்றி ஓரணுவும் அசையாது. அப்போ இயேசு எனக்குள் இருக்கிறார். நான் அசைகிறேன், இசைகிறேன், பார்க்கிறேன், பேசுகிறேன், கேட்கிறேன், நடக்கிறேன். எல்லாம் அவரால் மட்டுமே நடக்கிறது. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா அதுதான் உங்களை ஆள்றது. நடத்துறாரு, அது ஒரு ஆட்டு மாட்டு நடத்துறாங்க, நடத்துறாரு தான். நடத்துறதுன்னா ஹை போ போ போய் மேய்ஞ்சிட்டு வா, ஹை 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 ஓட்டுறது, மேய்க்கிறது. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா உங்களை ஆள்றாருங்க, ஆளுகை செய்கிறாரு. எப்படின்னா நீ கையாசித்தா கூட அவர் சொன்னதான் கையாசிக்கணும். கை நீட்டினேன், நான் அவர் சொன்னார் நீட்டினேன். நான் குனிகிறேன் திடீர்னு, ஏன் அவர் என்னை குனிய சொன்னார், நான் குனிகிறேன். நான் என்ன திடீர்னு இந்த கையை தூக்குன்னு சொன்னார், நான் கையை தூக்குறேன். ஏன்? அவர் என்னை ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு வியாபாரி, அந்த ஜவுளி வியாபாரி, ஜவுளி சைக்கிளில் வச்சு விற்பாங்கல்ல, அதுக்கு முன்னெல்லாம் விற்பாங்க. இப்போல்லாம் எல்லாம் நம்ம கடைக்கு போயிடுறதுனால அந்த சில்லறை வியாபாரிகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு மூட்டை துணியை எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக விற்றுட்டு வருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் களைப்பாயினாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் உட்காந்து கொஞ்சம் இலைப்பாரிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவங்க பிரயாணத்தை தொடருவாங்க. பிரயாணம் மீன்ஸ் வியாபாரத்தை தொடருவாங்க. அப்படி தொடரும்போது ஒரு நாள் அவர் அந்த வியாபாரி ஒரு ஆலமரத்தடியில் அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து ஒரு டவுல் பிரித்து போட்டு, டவுல் கையில் வச்சுருப்பாங்க, போட்டு பிரித்து போட்டு மேலாந்து படுத்துக்கிட்டு காலை தூக்கி கால் மேலே போட்டுக்கிட்டு இப்படி பார்க்குறாரு. என்ன இந்த கடவுளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவ்வளோ பெரிய ஆலமரம், அதில் திம்மா துண்டு காய வச்சுக்கிறான், தெம்மா துண்டு கொடி, அவ்வளோ இதில் பெரிய பூசணிக்காய வச்சுக்கிறான். என்னடா இந்த கடவுள், எங்கன்னா அறிவு இருக்குது அந்த கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி வாயமுறான். டொப்புன்னு ஒரு ஆலமரத்து காய் அவன் நெத்தியில் வந்து விழுந்துச்சு. கவனிங்க, ஆலமரத்து காய் விழுந்தால் அவன் சாவ போகிறதில்ல, அவனுக்கு எதுவும் அடிப்படாது. ஆனால் சுரீல்னு வலிக்கும். சுரீல்னு வலிச்சு தூக்கம் கலைஞ்சி எழுந்து உக்காந்து அப்போ சொல்கிறான், அந்த ஆலங்காயை எடுத்து வச்சுக்கின்னு சொல்கிறான், கடவுளே நீ சாதாரணமானவர் அல்ல, மாபெரும் ஞானி. ஏன்னு சொன்னால் பூசணிக்காய் போல ஒரு இந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காயை நீ மேலே வச்சிருந்திருந்தேன்னா அந்த காய் விழுந்து என் தலை உடஞ்சிருக்கும். ஆனாலும் நீர்
மக்களுக்காக நீ எதை செய்தாலும் மக்களுக்காக செய்வீர், மக்களுக்காகவே தேவன் நீர் ஒரே தெய்வம் என்று சொல்லி கடவுளை புகழ்ந்தானாம். நீங்கள் யோசித்து பாருங்களேன், தேவன் என்னை ஆள்றது உண்மைன்னா, தேவன் உங்களை ஆள்றது உண்மைன்னா, அவர் அன்றி உங்களை ஒருத்தராலையும் ஒரு கேடும் உண்டாக்க முடியாது. அல்லேலூயா. பேய் வந்து உங்களை எதனால் பண்ண முடியுமா? ஏன்? என்னை ஆளுகிறவர் இயேசு. பிசாசு என்னை ஆள முடியாது. என்னை வழி நடத்துகிறவர் இயேசு. பிசாசு என்னை கெடுக்க முடியாது. அப்போ தேவன் என்னை ஆளும்படி அப்பதான் சொன்னாங்க, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது, அணு அசையாது. அப்போ தேவன் உனக்குள்ள இருந்தா எந்த அசைவும் தேவனுடைய உத்தரவின் பேரில் தான் நடக்கணும். நம்ம சொல்றோம் தேவனுடைய உத்தரவு இல்லாமல் தலையில் இருக்கிற ஒன்று கூட விடாதுன்னு சொல்றோம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஆனா அத்தனையும் தேவனுடைய உத்தரவே. அல்லேலூயா. அப்போ நாம மட்டும் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நம்ம சுயமா யோசிக்கிறோம், சுயமா சிந்திக்கிறோம், சுயமா பேசுறோம், சுயமா பார்க்குறோம். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, தேவன் ஆள்றது, உங்களை ஆள்றது உண்மைன்னா நீங்க என்ன பண்ணோம்? எல்லாம் தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய சித்தம் இல்லாம ஒன்றும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அழகா ஒரு பாட்டு உண்டு, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கின்றேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. நமக்குள்ள தேவ சித்தம் நிறைவேறணும், தேவ சத்தம் நம்ம காதுல கேட்கணும். நம்ம தேவன் ஆள்றது உண்மைன்னா நாம எதையோ ஒன்று செஞ்சுட்டு மாட்டிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, தேவன் செய்யறதுக்கு முன்னே உனக்கு சொல்லி தருவாரு, செஞ்ச பிறகு எப்படி நடக்கணும்னு சொல்லி தருவாரு, எதை செய்யணும்னு சொல்லி கொடுப்பாரு, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாரு, இங்க போக வேணான்னு சொல்லி கொடுப்பாரு, இங்க போன்னு சொல்லி கொடுப்பாரு. ஏன்னு சொன்னா தேவன் உங்களை ஆளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தின்படி கவனிச்சிங்கன்னா, இந்த வசனம் கவனிங்க. இந்த எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 27, 8 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் 37, 27, 28 ஆகிய வசனங்களை படிக்கலாம். ஆமேன். ஒரு அள்ளில சொல்லலாமா? இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், 27வது வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. என் வாசஸ்தலத்தை அவர்களிடத்தில் என்னுடைய வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் எனக்கு ஜனங்களாயிருப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வாசஸ்தலம் அது என்னது? அவர் தங்கி இருக்கிற இடம், அவ்வளோதான். வேற ஒன்றும் ரொம்ப பெரிய கருத்தில் ஒன்று வேணாம், ஆழமான சிந்தனைலாம் ஒன்று வேணாம். என்ன தெரியுமா? வாசஸ்தலம்னா அவர் தங்கி இருக்கிற இடம். எங்க தங்கி செவுத்துலியா? நீங்க வசனம் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்க கிடையாது. நீங்க தான் அந்த ஆலயம், நாம தான் அந்த ஆலயம். கவனிங்க, வசனம் ஒண்ணுக்கு ஒன்று முரண்பாடு வரவே வராது.
இந்த வசனத்துக்கும் இப்போ நான் சொன்ன இந்த வசனத்துக்கும் எவ்வளோ ஒற்றுமை இருக்குது பாருங்க. தேவனுடைய வாசஸ்தலம் அவர்களிடத்திற்கும் எங்க அது? எங்களுடைய இருதயத்தில். அவர் என் இருதயத்தில் அரசாட்சி செய்கிறார். அவர் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய இருதயத்தில் சிம்மாசனம் போட்டு உக்காந்து இருக்கிறார். அதனால அவர் சொல்றது மீறி எதுவும் எனக்குள்ள நடக்காது. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, என் வாசஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம் இங்க இருக்கிற ஜனங்களிடத்திலே இருக்கும். நான் இந்த ஜனங்களுக்கு தேவனாயிருப்பேன். நான் இந்த ஜனங்களுக்கு தேவனாயிருப்பேன். அவர்கள், இந்த ஜனங்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த 28வது வசனம் பாருங்களேன். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் யார் அறிந்து கொள்வாங்க? யார் அது? எல்லாமே நீங்க தானா? ஒருத்தருக்கு யார் கூட்டு கொடுக்க மாட்டீங்களா? உங்களை தவிர மற்றவங்க. உங்க கூட தேவன், உங்களை பரிசுத்தம் பண்ற தேவன் உங்க கூட இருக்கிறார் என்பதை உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க அறிந்து கொள்வார்கள். காரணம் என்ன தெரியுமா? உங்கள் தேவன் உங்களோடு மட்டும்தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ளே தம்முடைய சிம்மாசனத்தை வைத்து அதில் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்தாவே தெரியும் ஆண்டவர் அரசாட்சி செய்கிறாரா இல்லையா அப்படின்னு. நீ காலையில் எழுந்திரிச்சு உடனே உன் இஷ்டப்படி போகிற, உன் இஷ்டப்படி செய்கிறேன்னா நான் சொல்கிறேன், உனக்குள்ள தேவனுடைய அரசாட்சி இல்லை. அப்போது நான் காலையில் எழுந்த உடனே எல்லாம் தேவ சித்தம், எல்லாம் அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், அவருடைய இஷ்டம், அவருடைய இஷ்டப்படி சித்தத்தின்படி நான் செய்கிறேன்னு சொன்னால் வேற எங்கேயும் போய் தேட வேணாம். இயேசு உனக்குள்ளத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்குள்ள அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயத்தை சிம்மாசனமாக்கி அதில் உட்கார்ந்து அரசாட்சி பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த அரசாட்சியை நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் அடுத்த இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசித்துடலாம். வசனங்கள் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக வேகமாக வசனங்களை சொல்லிடுறேன். 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். எந்த வசனம் படிச்சீங்க? 2 நாளாகமம் 13:5 தானே படிச்சீங்க? படிங்க, மறுபடியும் படிங்க. இஸ்ரவேலை என்றென்றைக்கும் ஆளும் ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாக கட்டளையிட்டதை நீங்கள் அறியவில்லையா? அல்லேலூயா. பாருங்க, தாவீது அவனுக்கு அடுத்தது இப்போ நாம் நிற்கிறோம். தாவீதுக்கு அடுத்து அந்த சந்ததியில் இப்போ நம்ம எங்கே நிற்கிறது தெரியுமா? அந்த சந்ததிக்கு தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இப்போ நீங்கள் யார்? தாவீதின் சந்ததி, இயேசுவை ஆராதிக்கிற கூட்டம். அப்போ இயேசுவை ஆராதிக்கிறீங்கன்னா தாவீதின் சந்ததி. தாவீதின் சந்ததினா ஆசாரிய கூட்டம், லேவியர் கூட்டம். இந்த சந்ததியை தேவன் விடாம ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இதுக்கு முன்ன, இயேசுவை அறியறதுக்கு முன்ன ஒருவேளை நீங்கள் விக்கிரகங்களை ஃபாலோ பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு காரியங்களை, வேறு கடவுள்களை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஆனாலும் நேரம் சமயம் வந்தவுடனே தேவன் உங்களை தமக்கென்று நான் ஆளக்கூடிய மக்களாக, தாம் ஆளக்கூடிய மக்களாக, தாம் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக தேவன் உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எல்லா மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம கவனிக்க வேண்டும், இஸ்ரவேலை ஆளுகிறவர், இன்று உங்களை ஆளுகிறவர்.
இஸ்ரவேலை ஆளுகிறவர். இஸ்ரவேல்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரட்சிக்கப்பட்ட தேவனிடத்திலே போராடி வெற்றி பெற்ற மக்கள். அவங்களுக்கு தான் இஸ்ரவேல்னு பேர். யாருக்குங்க இஸ்ரவேல்னு பேர்? போராடி வெற்றி பெறவங்களுக்கு எல்லாரும் இஸ்ரவேல் தான் பேர். போராடி வெற்றி பெறது யாருக்கிட்ட? தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் போராடி வெற்றி பெற்றவங்களுக்கு பேர் தான் இஸ்ரவேல். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் பொருள், இது வந்து உங்கள் பொருள்னு வச்சுக்கங்களேன். இது உங்கள் பொருள், நீங்கள் ஒரு பொருளை வச்சிட்ருக்கீங்க, அது உங்களுது, முழுக்க முழுக்க எல்லாருக்கும் தெரியும் அது உங்களுது தான். ஆனால் நான் என்ன பண்ணுறது தெரியுமா? அடம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்கள் கிட்ட இருந்து அதை பிடுங்கி என்னுடையதாக ஆக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். இது கிடையாது, இது கிடையாது. ஏன் அப்படின்னா, என்னுடையதை நான் அனுபவிக்கும்படி தேவன் எனக்கு அருள் கொடுத்திருக்கிறார். அதை நான் பிடுங்குறேன்னா நான் தான், அதை பிடுங்குறவங்க தான் சாத்தான். தேவனுடைய ராஜ்யத்தில் வருகிற வல்லூரு பிசாசு. அப்போ நீங்கள் கவனிங்க, நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஜெபம் பண்ணலாம், முழங்கால் படியிடலாம். முழங்கால் படியிட முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிட முடியாதவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பாருங்க. தேவன் உங்களை அரசாளும்படியாய் உங்களை ஒப்பு கொடுங்கள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உன் வெளி தோற்றம் அவருக்கு தெரியும், உன் உள் அலங்காரம் அவருக்கு தெரியும். ஒரு மின்சார ஒயரை நீங்கள் பார்க்கும் பொழுது அது மின்சாரம் இருக்கிறதா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது. அது மின்சாரத்தோடு இணைக்கப்பட்டு இருந்தால், மின் இணைப்போடு இருந்தால் அதுக்குள்ளே மின்சாரம் இருக்கிறது. இல்லை என்றால் அந்த ஒயருக்குள்ளே மின்சாரம் இல்லை. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் மின்சாரத்தோடு இணைக்கப்பட்ட உயராய் இருப்பீர்களானால் உங்களுக்குள்ளே மின்சாரம் கடத்தப்படும். நீங்கள் லைட் எரியவோ ஃபேனாக ஓடவோ மற்றவர்களை இயக்க செய்ய உங்களால் முடியும். அதே வேதாகமத்தில் இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். என்னில் நிலைத்திராவிட்டால் அறுப்புண்டு அக்கினியிலே போடப்படுவீர்கள் என்று வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது என்று உங்களை கவனித்து பாருங்கள். இஸ்ரவேலை ஆளுகிறவர் இஸ்ரவேலாகிய உங்களை ஆளும்படியாக இன்றைக்கு உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். மனிதனோடும் தேவனோடும் போராடி வெற்றி பெற்ற என் தேவ ஜனமே, உன்னை ஆளுகிறவர் இதோ உன்னிலிருந்து புறப்பட்டு இன்றைக்கு வருகிறார். அவர் உன்னை ஆளும்படி, உன்னை ஆளுகை செய்யும்படி, உன்னை அரசாட்சி செய்யும்படி அவர் வந்திருக்கிறார். மின் இணைப்போடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒயரில் மின்சாரம் இருக்கிறது போல உனக்குள்ள ஒரு ஃபயர் இருந்து கொண்டே இருக்கிறது. நீ இயேசுவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறபடியால் உனக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது. உனக்குள்ள ஒரு பெரிய மகிமை நடந்து கொண்டு இருக்கிறது. உனக்குள்ள ஒரு பெரிய அதிசயம் நடந்து கொண்டு இருக்கிறது. உனக்குள்ள பல மாற்றங்கள் உண்டாய் கொண்டு இருக்கிறது. அந்த மாற்றத்தை வெளியே சொல்ல முடியாதபடி சில நேரத்தில் நீ மூடி போட்டு விடுகிறாய். அநேக தரிசனங்கள் மூலமாய் கர்த்தர் உன்னை நடத்துகிறார். அநேக சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் உன்னை நடத்துகிறார். அவர் உன்னிடத்தில் ஆளுகை செய்யும்படி எத்தனையோ முறை உன்னிடத்திலே கடந்து வந்து உன்னுடைய கதவு பூட்டப்பட்டு இருப்பதை கண்டு கதவை தட்டி 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 பார்த்து ஓய்ந்து போனவராய் உன்னை விட்டு கடந்து போய் விட்டார். என் சகோதரனே, சகோதரியே, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்துக்கு செவி கொடு.
இதோ கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்திற்கு செவி கொடு. இதோ உன் வாசற்படியில் நின்று கதவுகளை தட்டுகிறார். என் மகனே, என் மகளே, உன் கதவை தர, நான் உனக்குள்ளே பிரவேசித்து உன்னை ஆளுகை செய்து உன்னை உலகத்திற்கு ஒளியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, இஸ்ரவேலை ஆளுகிறவர் இதோ இன்று உன்னிடத்திற்கு வருகிறார். உன்னை ஆளும்படியாக வருகிறார். உன்னை வழிநடத்தும்படியாய் வருகிறார். உன்னை பலப்படுத்தும்படியாய் வருகிறார். நீ இழந்து போன காரியங்களை திரும்ப உனக்கு கொடுக்கும்படியாய் வருகிறார். எத்தனையோ காரியங்கள் சொல்லி 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 ஏமாந்து போயிட்டேன். எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டேன். நம்பி நம்பி மோசம் பண்ணப்பட்டேன் என்று ஏமாந்த நிலையிலே வந்திருக்கிறாயா என் சகோதரனே? வந்திருக்கிறாயா என் சகோதரியே? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ உன் நடுவிலே அவர் உலாவி பெரிய காரியங்களை செய்யும்படியாக இன்றைக்கு உன் இருதயத்திலே, உன் இருதயமாகிய சிம்மாசனத்திலே அவருக்கு ஒரு சிம்மாசனத்தை வைத்து அவரை அரசராக, அவரை ராஜாவாக நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உனக்குள்ளே அரசாட்சி செய்ய, உன்னை ஆண்டு கொள்ள அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உன்னை ஆளுகை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உன்னை ஆளுகை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பயப்படாதே, திகையாதே. இந்த ஆண்டு எனக்கு இதுவரை நடக்கும் என்று எதிர்பார்த்த எவையும் எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லுகிறாய். எண்ணத்தோடு வந்திருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்த ஆண்டு, அடுத்த கிறிஸ்துமஸ் நாளிலே இனி எதிர்பார்த்தவைகளுக்கு மேலான நன்மைகளை தேவன் உனக்கு கொடுக்க போகிறார். நிச்சயமாய் தேவன் உன்னை ஆளுகை செய்யும்படி இன்றைக்கு ஒப்புக்கொடு. உன்னை ஆளுகை செய்யும்படி ஒப்புக்கொடு. உனக்குள்ளே வந்து உலாவும்படி ஒப்புக்கொடு. உன் இருதய சிங்காசனத்திலே வந்து அமரும்படி ஒப்புக்கொடு. Hallelujah, Jesus.